சட்டப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா சார் 304B முன்னாடி பழைய இந்தியன் பீனல் கோடில் 304B டவுரி டெத். சரி. அதாவது ஒரு திருமணம் பண்ணு 7 ஆண்டு காலத்துக்குள்ள அன்நேச்சுரலாக, அதாவது எரிஞ்சோ இல்லை காயங்கள் ஏற்பட்டோ இல்லை வேறு ஏதாவது அன்நேச்சுரல் மீன்ஸில் அவளுக்கு ஒரு மரணம் ஏற்பட்டால் அது டவுரி டெத். அது அவங்களுடைய கணவனாலேயோ இல்லை அவங்க கணவனுக்கு சொந்தக்காரர்களாலேயோ அவள் மன ரீதியாகவோ உடல் ரீதியாகவோ பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு அதனால் ஒரு மரணம் ஏற்பட்டால் அதை டவுரி டெத்துன்னு சொன்னாங்க. அதுக்கு உச்சபட்சமான தண்டனை வந்து லைஃப் இம்ப்ரிசன்மெண்ட்டு. இப்போ வந்திருக்கக்கூடிய பிஎன்எஸ் ஆக்ட் படி செக்ஷன் 80 படி அதே தான், மற்ற எல்லாமே அதுதான், செக்ஷன் மட்டும்தான் மாறி. மற்றபடிக்கு பெருவாரியாக அதே தான், அது மாதிரியே தான் இருக்குது. இதை விட்டுட்டாக்கா 498Aன்னு நம்ம முன்னாடி பழைய சட்டத்தில் இருந்தது குருவாலிட்டி, அது இப்போ புது சட்டத்தில் நம்பர் மட்டும்தான் மாறி, மற்றபடி எல்லாமே அதே தான் இருக்குது. இது வந்து வெறும் குருவாலிட்டி தான் சார். இதை தவிர வந்து நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா டவுரி ப்ரொஹிபிஷன் ஆக்ட் செக்ஷன் 4 and 6, அதை விட்டுட்டாக்கா தமிழ்நாடு உமன் ஹராஸ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருந்தது. இந்த எல்லா சட்டங்களுமே காம்ப்ரிஹென்சிவாக இருக்குது.